வணக்கம். சர்வசக்தியாய் சர்வலோகத்திலும் சகல ஜீவராசிகளிலும் வியாபித்து நிற்கும் லோகநாயகி பரமேஸ்வரி ஒவ்வொரு தலத்திலும் ஒரு திருநாமம் ஏற்று நாடி வரும் பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகிறாள். அம்பிகை சேலத்தில் கோட்டை பெரிய மாரியம்மன் என்ற திருநாமத்தோடு எழுந்தருளி அருளாட்சி செய்து வருகிறாள். அம்மனுக்கு உகந்த ஆடி மாதத்தில் தினம் ஒரு அம்மன் கோவில் சிறப்பை வழங்கி வரும் இந்த நிகழ்ச்சியில் இன்று சேலம் கோட்டை பெரிய மாரியம்மன் சிறப்புகள் குறித்து காண்போம். துணை சேலம் மாவட்டத்திற்கு தலைமையிடமாக இந்த கோட்டை மாரியம்மன் விளங்குகிறது. இதனுடைய சிறப்பு இங்கு சுற்று வட்டாரத்தில் உள்ள 18 பட்டி கிராமத்திலும் மாரியம்மன் பண்டிகை கொண்டாடும் பொழுது ஆடி பண்டிகை என்று ஆடி மாதமானது திருவிழா மிக சிறப்பாக நடைபெறும். அந்த ஆடி மாதமானது இங்கே முதலாக பூச்சாட்டுதல் நடந்து இங்கிருந்து பூவை பெற்றுக்கொண்டு சென்று மற்ற கோயில்களுக்கு பூச்சாட்டுதல் நடத்துவார்கள். அதே போல கம்பம் பிடுங்கும் பொழுது கம்பம் பிடுங்கி பவானி ஆற்றங்கரையில் கொண்டு சென்று முதலாக இந்த கம்பத்திற்கு அபிஷேகம் நடந்து அதை முடிந்து ஆற்றில் விட்ட பிறகுதான் மற்ற 18 பட்டி கிராமத்தில் இருந்து வரும் மற்ற கம்பங்களை விடுவார்கள். இந்த ஆத்தா வேண்டிய வரங்களை கண்டிப்பாக எல்லோருக்கும் அருள்வார். இங்கு சுற்றுவட்டாரத்தில் வியாபாரிகள் அனைவருமே ரொம்ப மிக சிறப்பாக இந்த விழாவினை ரொம்ப சீரும் சிறப்புமாக இதுவரை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். மிக மிக சக்தி வாய்ந்த அம்மன். இதை வேண்டும் வரத்தை கண்டிப்பாக இந்த அம்மா தருவார். கோட்டை மாரியம்மன் கோயிலிருந்து பாடுறேன். 500 வருஷத்துக்கு முன்னால தோன்றியவள். வச்ச வரம் கேட்ட வரம் அப்படியே கிடைக்கும்.
யார் எது செய்தாலும் எத்த பிணி இருந்தாலும் நீங்கக்கூடிய சக்தி படைத்தவர் இந்த மகமாரி. கேட்டவரும் தரும் மாங்கலியும் ஆகாத பெண்கள் வந்து வணங்கினால் மலர் என்று மாங்கலியமாகும். அம்பனுக்கு வந்து மம்மமைக்கிட்ட அந்த தண்ணி கொண்டு போய் தீர்த்தத்தை தெளிச்சா போதும், உடனே அது இறங்கிடும். இதனுடைய பவர் அது. அக்காலத்திலேயே சின்னஞ்சிறு பெண் போலே திருமணி முற்றாடியில் நீராடி சிட்டாடை பட்டுடிச்சு வந்தாலாம் எங்கள் கோட்டை மாறி சேர நாட்டு ராணி சைவமகா சாமி. மன்னாதி மன்னர்களை மண்டியிட்டு வணங்கி வைக்கும் மகமாரி. பாலகரை பலகோடி கடல் வெள்ளமா மக்களை கண்டவர். 116 மாரிக்கு பெரிய மாறி, 18 செகாவுக்கு பெரியவள். சேலம் மாவட்டத்தில் மாங்கனி நகர் மங்கையரை மாங்கலியும் காக்கும் கோட்டை பெரிய மாதிரி. அனைத்துக்கும் சக்தி படைத்தவர். கேட்டவரம் தரும். கஷ்டங்கள் இருந்தால் நீங்கும், துன்பங்கள் நீங்கும். பசி பட்டினியோடு வந்தவன் யாருமே இங்கே பசின்னு போனதே கிடையாது. இந்த அம்மாக்கிட்ட வந்து மன்னர்கள் காலத்தில் கோட்டையில் இருந்தது. கோட்டையில் இருந்ததால தான் கோட்டை மாதிரி மண்டிட்டு வணங்குறதுனால தான் அது. மண்டிட்டு வணங்குறதுக்கு தான் தலை குனிஞ்சு வரும். எந்த மன்னனாக இருந்தாலும் சரி தலை குனிஞ்சு தான் வணங்கணும். அதுக்காக தான் அதை அப்படி வச்சது. அதுதான் கோட்டை மாதிரி. கோட்டையில் இருந்தது இது கோட்டை தான். அங்கே இருக்கும்போது அந்த கருவறை இருக்குது இல்லைங்களா, அப்போ பேசினா சிலை ஓடும் டிஜாத்துக்கு முன்னே. அது கோட்டையில் இருந்த சர்வசாதாரண இடம் இல்லை அது. அதனால தான் கோட்டை மாறின்னு பேர். சேலம் மாவட்டத்திலேயே மணிமுத்தார் மின்பரம் இருக்கிற மகமாரி இது ஒன்று தான். வேறு எங்கேயுமே மணிமுத்தார் பின்புறம் கிடையாது. அதே போல் செவ்வாய்ப்பேட்டை காளி. ஒரு நிமிஷம் அந்த பாட்டு அம்மாவில் பாடுறத அப்படியே சொல்லிடுறேன். உலகநாயகியே உலகம் தோன்றியது முதல் தோன்றிய சக்தியே, வான் நீர் நெருப்பு நிலம் காற்று அனைத்துக்கும் ரூபணியாக திகழ்கின்ற கோட்டை பெரிய மாறியே, மன்னாதி மன்னர்களை மண்டியிட்டு வணங்கி வைக்கும் மகாசக்தி மகமாரியே, செவ்வாழை சுவைக்குள் அக்கினி நடுவே செந்தாமரை தடாகத்தில் அமைந்திருக்கும் அன்னை ஆதிபராசக்தியே, சிம்ம வாகனம் ஏறுவாய், திருசூலம் ஏந்துவாய், திரு வீதி உலாவி வந்து அடியேனுக்கு அனைவருக்கும் தீய வினைகளை போக்குவாய். கண்ணனின் தங்கையே, கருணை உள்ளம் கொண்ட தாயே, உன் கடைக்கண் பார்வைப்பட்டால் போதும் அம்மா. வேம்பென பாம்பென பாம்பை மாலையாக அணிந்திருக்கும் ஈசனுக்கு எங்கள் கோட்டை மாறி பாதி ரூபம். மனமறிஞ்சி அந்த தவறும் செய்யவில்லை, நாங்கள் மனமுருகி பாடுகிறோம். பேசாமல் சிலையாய் செவிலை மூடிக்கொண்டிருப்பது நியாயமா? நான் சிலையல்ல தெய்வம் என்று காற்றாய் பறந்து வந்து எங்கள் உள்ளத்தில் நிறைந்திருவாய். உன் சிறுடை நடனமாட, உன் கால் சலங்கை ஒளி எங்கள் காதில் விழுந்திட, நாதமும் கீதமும் ஒன்று சேர்ந்து பாடினால் நீ ஆடுவாய். நீ ஆடினால் நாங்கள் பாடுவோம். தாம் தகிடி தீம் தகிடி தாம் தகிடி தீம் தகிடி தோம் டாம் 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 டாம். உலகநாயகி, உன்னை பாட 1000 பாடல் உண்டு. இந்த சிறுவன் பாடும் பாடலை ஏற்றுக்கொண்டு அருள்வாய். ராகங்கள் 100, நாதங்கள் 16. உலகாலும் ஈஸ்வரியே முயவளே நீ அறிவாயம்மா. பாம்பென வேம்பென பாம்பை மாலையாக அணிந்திருக்கும் ஈசனுக்கு எங்கள் கோட்டை மாறி பாதி ரூபம். 4 அறிஞ்சவனி, நல்லது கெட்டது தெரிஞ்சவனி, நாங்கள் உந்தன் பிள்ளை உன் காலில் பூத்த பூ. கேட்டவரும் கேட்டது தருவாள், நம்பியவர் கெட்டதில்லை. சுற்றி 18 ஜகாவுக்கும் 116 மாரிக்கு பெரிய மாறி, 18 ஜகாவுக்கு பெரியவர். இங்கிருந்து நல்லம்பள்ளி வரையும் இந்த அம்மா தான். அந்த காலத்துல இந்த திருச்சி பாடல் வரையும், இந்த பெங்களூர் பாடல் வரையும் இந்த அம்மா தான். அதுக்கு பின்னால்தான் இது. கேட்டவரும் கேட்டபடியே தரும். காரணம் ஏன் முச்சாங்கன்னா, குமிஞ்சினா நீ மன்னனா இருந்தாலும் சரி அரசனா இருந்தாலும் சரி மண்டிட்டு தான் பார்க்கணும், குமிஞ்சு தான் பார்க்கணும். அக்காலத்துடைய ரீதி. நின்று தலைமணங்காம இப்படி நின்று பார்க்க கூடாது. சேலத்து மாதிரி சேலத்து காளி. கோட்டை மாரியம்மன் கோயில் வந்து சேலத்தில் வந்து ரொம்ப வருடங்களாக இருக்கிற ஒரு கோயிலுங்க. அதாவது ரொம்ப பழமையான கோயில் சொல்லலாம். ஏன்னா 500 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து இங்கே வந்து இருந்த சிற்றர்கள் வந்து, அதாவது சேர நாடு இருந்ததுல, சேர நாட்டில் ஒரு பகுதி தாங்க வந்து சேலம். சேலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து கோட்டை மாரியம்மன் கோயில் எப்படி வந்ததுன்னா, அப்போ இருக்க சிற்றரசுகள் வந்து இங்கே வந்து ஒரு கோட்டை எழுப்பினாங்க. அந்த கோட்டையில் வந்து அவங்க வீரர்கள்லாம் வந்து தங்குற மாதிரி எழுப்பி அங்கே வந்து காவல் தெய்வமாக மாரியம்மன் கோயிலை இது வச்சுருந்தாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து இங்கெல்லாம் தங்கி அவங்க எங்கேயாவது வெளியே போகிறதுக்காரங்கலாம் பார்த்திங்கன்னா இந்த மாரியம்மனை வந்து ஒரு காவல் தெய்வமாக நினச்சி அவங்க குடும்பங்கள் வழிபட்டு வந்தனால இந்த மாரியம்மன் கோயில் ரொம்ப பிரசித்தமானது, ரொம்ப அபூர்வமானது, ரொம்ப சக்தி வாய்ந்ததாகவும் வந்து இங்கே திகழ்க்குது. அது வந்து இன்னொரு விஷயம் சொல்ல போனோம்னா, இதில் வந்து ஒரு பெரிய ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு சொன்னால், இந்த கோயிலில் வந்து தமிழ்நாட்டிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறிய கருவறை உள்ள வந்து ஒரு கோயிலுங்க. இது வந்து எப்படின்னா, இப்போ வந்து பெரிய பெரிய அந்தஸ்து உள்ள மனிதர்களும் வந்து இங்கே வந்தாங்கன்னா மண்டிட்டு குனிஞ்சு தான் போய் வரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதில் வந்து இவங்க வந்து ஏற்படுத்தியிருக்காங்க. தமிழ்நாட்டிலே வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து இந்த கருவறை தான் ரொம்ப சிறிய கருவறைன்னு சொல்லிட்டு ரொம்ப சிறப்புமிக்க வாய்ந்ததாக இது வந்து திகழுதுங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, இங்கே வந்து இப்போ பூச்சாட்டி இருக்காங்க. பூச்சாட்டி வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பூச்சாட்டி தாங்க. இங்கே சுற்றி உள்ள இப்போ அம்மாப்பேட்டை மாரியம்மன் கோயில், பொன்னமாப்பேட்டை மாரியம்மன் கோயில், செவ்வாய்ப்பேட்டை மாரியம்மன் கோயில் சுற்றி வந்து ஒரு 8 கோயில் மாரியம்மன் கோயில் இருக்குங்க. இந்த பூச்சாட்டிகளை வச்சு தான் இங்கேருந்து பூ தான் அந்த மற்ற கோயிலுக்கு அனுப்பப்பட்டு மொத்தம் 8 மாரியம்மன் கோயில் பக்கம் இருக்குங்க. அந்த கோயிலுக்கு வந்து அனுப்பப்பட்டு
வழிபட்டு அந்த கோயிலில் வந்து விழா எடுத்து அந்த ஆடி மாதம் வந்து கொண்டாடுறாங்க. அந்த இந்த 8 மாரியம்மன் கோயிலுக்குமே பெரிய மாரியம்மனாக வந்து இந்த அம்மா வந்து திகழ்கிறனால இந்த அம்மாவுக்கு வந்து இன்னொரு சிறப்பு என்னன்னா 8 பேட்டைகளையும் அதாவது 8 பேட்டை கிராமங்களையும் ஆளக்கூடிய அன்னை கோட்டை மாரியம்மன் கோயில்னு சொல்லிட்டு ஒரு சிறப்பு பெயர் அம்மாவுக்கு இருக்குங்க. இங்கே வேண்டிக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிசயமான ஒரு வேண்டுதல் நிறைவேறது என்னன்னா அம்மன் நோய் வர்றதுங்க. அப்புறம் கண்ணு பூ விழுந்தா வேண்டாம் இல்லைங்களா அதுங்க. இப்போ அம்மன் நோய் வந்தால் இங்கே இருக்க தீர்த்தத்தை எடுத்துகிட்டு போய் அவங்க வழிபட்டு அதை நேர்த்திக்கடன் வந்து சரியானதா அதில் நேர்த்திக்கடன் நல்லா ஆயிடுச்சுன்னா அதை வந்து நேர்த்திக்கடனாக வந்து உருவ பொம்மையை செஞ்சு தலைமையில வச்சு 3 வாட்டி வளம் வந்து அங்கே வந்து அந்த பொம்மையை வந்து வச்சுட்டு போயிடுறாங்க. அது வந்து அவங்களுக்கு நல்லதாக நடக்குதுங்க, நடந்துட்டு இருக்கு இன்ன வரைக்கும். கண்ணில் வந்து பூ வந்துன்னா அதோட பகுதியை வந்து அவங்க வந்து பொன்னாலேயோ வெள்ளியாலேயோ எந்த நோயாக இருந்தாலும் பொன்னாலேயோ வெள்ளியாலேயோ அதை செஞ்சு போட்டாங்க. இன்ன வரைக்கும் இது காலகாலமாக ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக இந்த கோயில் வந்து திகழ்ந்துட்டு இருக்குங்க. இன்னொரு பெரிய விஷயம் இந்த கோயிலில் வந்து ஒரு சிறப்பு விஷயம் என்னென்னா இந்த கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா பூ போட்டு பார்க்குறது தான் ரொம்ப பிரசித்தமான ஒரு விஷயங்க. பூ போட்டு பார்த்து சிகப்பு வெள்ளை அப்படின்னு பூ போட்டு அதில் திருமணம் ஆகாதவங்க குழந்தை இல்லாதவங்க அவங்களாம் பூ போட்டு பார்த்து அவங்க வந்து அதில் நல்லபடியாக நடந்தது அதையும் வந்து நேர்த்திக்கடன் நீங்கள் செலுத்துகிறாங்க. அப்புறம் அவங்களோட குடும்ப கஷ்டங்கள் தீரணும் அப்படின்னு சொன்னால் அதில் வந்து பார்த்திங்கன்னா குங்குமமும் உப்பும் போட்டு கலந்து பலிபீடத்தில் போட்டு அதில் நீர் ஊற்றி அதில் இருக்க அந்த உப்பெல்லாம் கரைஞ்சி வர மாதிரி அவங்களுடைய குடும்ப கஷ்டங்களும் அவங்களுடைய தீராத நோய் வினைகள் எதுவாக இருந்தாலுமே அதை வந்து அப்படி கரைச்சி கொண்டு வரணும் இங்கே ஒரு ஐதீகங்க. அந்த மாதிரி இந்த கோட்டை மாரியம்மன் கோயில் வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாகவும் ரொம்ப பழமை வாய்ந்ததாகவும் அந்த காலத்திலேயே வந்து சிற்றரசு ஏற்படுத்தின ஒரு கோயிலாகவும் இது வந்து திகழ்றதுனால நாங்கள் ரொம்ப ஆடி மாதம் வந்து பார்த்திங்கன்னா 15 நாள் வந்து இதை கொண்டாடுறாங்க. 5 நாளும் பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. கம்பம் நடுறது, சக்தி அழைக்கிறது, கரகம் அடுத்தது, மகா அபிஷேகம் செய்கிறது, இந்த மாதிரி வந்து ரொம்ப பிரசித்தமாக வந்து பலவித நிகழ்ச்சிகள் வந்து 15 நாளும் ஆடி பெருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப சிறப்பான இந்த கோயிலை வந்து நாங்கள் கொண்டாடிட்டு வரோங்க. சிறப்பு வாய்ந்த பழமையான கோயில் எங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. சேலம் மாநகரம் மாம்பழத்துக்கு எப்படி பெயர் பெற்றதோ அதே போல் சேலம் மாநகரில் வந்து கோட்டை பெரிய மாரியம்மன் வந்து மிகவும் பிரசித்தி பெற்றது. ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், சுமார் 500 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து சேலம் நாட்டரசர் வந்து சிற்றரசர்கள் கட்டப்பட்டது அந்த கோட்டை. அந்த கோட்டையில் வந்து மாரியம்மனையும் பெருமாளையும் கட்டினாங்க அப்படிங்கிறது ஒரு புராணம் கூறுகிறது. இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் 8 அம்மன் இருக்குது. என்னன்னு சொன்னீங்கன்னா அம்மாப்பேட்டையில் மாரியம்மன் இருக்குது, இது பொன்னமாப்பேட்டையில் இருக்குது, செவ்வாப்பேட்டையில் இருக்குது, சஞ்சீவிராயன் பட்டையில் இருக்குது, சின்னக்கடவில் சின்ன மாரியம்மன் இருக்குது, குகை மாரியம்மன் இருக்குது, பொன்னமாப்பேட்டை மாதிரி இப்போ 8 மாரியம்மன்களையும் பிரசித்தி பெற்றது. அந்த 8 மாரியம்மன் தலைமையாக இருக்கிறதே கோட்டை பெரிய மாரியம்மன் தான். ஏன்னு சொன்னீங்கன்னா இந்த 8 மாரியம்மன்லையும் அதாவது சிறந்தவள்னு சொல்கிறாங்க, சக்தி ரொம்ப. அதனால் கோட்டை பெரிய மாரியம்மன் சொல்லிட்டு எல்லாத்தாலையும் பேரும் போலும் சிறப்பு பெயர் பெற்று வழங்கிறது கோட்டை மாரியம்மன். இது என்ன சிறப்புன்னு சொல்லிவிட்டால் இந்த அம்மா கோயிலிருந்து தான் அந்த 8 மாரியம்மன்களுக்கும் பூச்சாட்டுதல், அதாவது இந்த ஆடி மாதம் வந்து ஆண்டுதோறும் சேலம் மாநகரத்தில் வந்து மிகவும் பிரசித்தி பெற்றது. இந்த ஆண்டுதோறும் அந்த பூச்சாட்டுதல்ன்றது 8 மாரியம்மனுக்கும் இந்த அம்மா கிட்ட இருந்து தான் பூ எடுத்துகிட்டு போய் அந்தந்த மாரியம்மன்களுக்கு வந்து பூ சாட்டுறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம் இந்த அம்மன் வந்து மிகவும் பிரசித்தி பெற்றது. இன்னொன்று என்னன்னு சொல்லி கேட்டிங்களா, இந்த அம்மா நோய், கண் நோய், இந்த நோயெல்லாம் தீர்க்கறதுக்கு இங்கே வந்து அந்த அம்மனை தான் மிகப்பெரிய சத்து. தமிழகத்திலேயே சிறிய கருவறை உள்ள ஒரே தெய்வம் எதுன்னா இந்த கோட்டை பெரிய மாரியம்மன் தான். இந்த பெரிய மாரியம்மனுக்கு என்ன விசேஷம்னு சொன்னால் ஆடி மாதத்தில் கூழ் ஊற்றுறது, கம்பம் நடுறது, இன்னும் வந்து அளவு போடுதல், இதெல்லாம் வந்து மிகவும் பிரசித்தி பெற்றது. அதுவும் பெரிய மாரியம்மன்லேயே இந்த தலையாத சிறந்த விளங்குறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா சக்தி வந்து பெரிய மாரியம்மனுக்கு அதிகம் அப்படிங்கிறதுனால கோட்டை பெரிய மாரியம்மன். இப்போ கோட்டை இல்லை. இன்னொன்று என்னென்னா திருமணிமுத்தாறுலேருந்து தான் இந்த அம்மாவுக்கு வந்து மீண்டும் அப்போது திருமணிமுத்தாறுலேருந்து தான் வந்து தண்ணி எடுத்து வந்து அந்த அம்மாவுக்கு அபிஷேகம் பண்ணாங்க. அபிஷேகம் பண்ணிட்டு அந்த அம்மாவுடைய இப்போ பிரசித்தி பெற்று இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஊர் மட்டும் இல்லை, சேலம் மாநகரத்தில் இருக்கிற பக்தர்களும் இன்னும் வந்து சுற்று கிராமத்தில் உள்ள மக்களும் வந்து இங்கே வந்து இந்த பெரிய கோட்டை மாரியம்மனை வந்து வழிபடுறாங்க. ஏன்னு சொன்னால் இந்த அம்மா கிட்ட வந்தால் கண்டிப்பாக நடத்தும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொன்று வந்து நம்ம பிரச்சனைகள் ஏதாவது அம்மன் கையில் வந்து சொல்லணும் அப்படின்னு சொன்னால் உடனே பூ கட்டி போடுவாங்க. அம்மன் கிட்ட வெள்ளைப்பூ சிவப்பு பூவும் கட்டி போடுவாங்க. அதில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க அம்மா உத்தரவு கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம நினைக்கிற பூ கிடைக்கும் அப்படின்ற அந்த ஐதீகத்திலையும் மக்கள் வந்து திரளாக வந்து கோடான கோடி மக்கள் இங்கே வந்துகிட்டே இருக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வச்சு ஆடி மாதம் வந்து பண்டிகை வந்து இப்போ வந்து இந்த 15-20 நாளும் இந்த அம்மன் கோயில் வந்து நிற்கவே எங்களுக்கு இடம் இருக்காது. ஏன்னா கூழ் ஊற்றுறது, அம்மனுங்களுக்கு வந்து இந்த சுமங்கலி பூஜை பண்ணுறது, எல்லாருடைய சிறப்பும் இந்த கோட்டை பெரிய மாரியம்மன் சிறப்பாக செயல்பட்டு வருது. நாங்கள் இளம்பிள்ளை வேம்படிதாளத்துலேருந்து வரோம். பிறந்து வளர்ந்ததெல்லாம் சேலத்தில் தான். இந்த அம்மாவை நான் பிறந்த பிறந்தே கும்பிட்டுருக்கேன். எங்கள் பொண்ணுங்களுக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டு போனாலும் வந்து அம்மாவை கும்பிட்டு போனாலும் நல்லபடியாக இருக்கும். ரொம்ப சிறப்பு வாய்ந்த கோயில். சக்தி நம்பினா யாருமே
பட்டிமன்றம்னாங்க அவர் ஃப்ரீயாக வந்து சாலமன் பாப்பையா பட்டிமன்றம் செஞ்சு கொடுப்பாரு. தேர் வந்து ரொம்ப சிறப்பாக சத்தாபுரம்லாம் சிறப்பாக இருக்கும். அப்புறம் யார் எந்த வேண்டுதல் வச்சாலும் கோடிக்கணக்கான மக்களுக்கு அம்மா இவங்க தான். கோட்டை மாரியம்மன்னா இங்கே எத்தனை ஜில்லா இருக்கோ எத்தனை கோட்டை இருக்கோ அத்தனைக்கும் சேர்ந்த தலைவி இந்த கோட்டை மாரியம்மன் தான். இந்த கோட்டை எல்லாத்துக்கும் 18 பட்டி கிராமத்துக்கு செவ்வாப்பட்டை அன்னதானப்பட்டி எல்லா அம்மாவுக்கும் ஒரு பெத்தல் இருக்கு. ஆனால் இந்த அம்மாவுக்கு வந்து ஏழை மக்கள் கூட்டம் தான் அதிகம். இந்த அம்மாவோட பெத்தல் வந்து மக்கள் கூட்டம் அதிகம். ரொம்ப முடியாதுங்க. அம்மா சக்தி ரொம்ப பிரசித்தமானது. அங்கே இருக்க 5 தலை நாகம் வந்து அதை விட பிரசித்தமான சக்தி உள்ள நாகம்மா இருக்காங்க. சக்தி எல்லாரும் இது ரொம்ப பிரசித்தமானது. எந்த கவலையாக இருந்தாலும் எங்கள் அம்மா வந்து கும்பிட்டா அது நல்லபடியாக. எங்களுக்கு கல்யாணம் ஆகி 4 இயர்ஸ் ஆயிடுச்சு. இதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த அம்மன் இந்த வருஷம் தான் என்னை இந்த கோயிலுக்கு கூப்பிட்ருக்காங்க. ஆனால் 60 இயர்ஸாக இங்கே பூஜை வந்து எங்களோட பூஜை தான் நடந்துட்டு இருக்கு. ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில் அம்மன் இது. என்னென்ன காரியம் வேண்டுமோ அது எல்லாமே நிறைவேறும். அதனால இது அப்படியே எங்கள் ஜென்ரேஷன்ஸை தொடரணும்னு நான் அந்த அம்மனை வேண்டிக்கிறேன். எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். சேலம் கோட்டை மாரியம்மனுடைய பெருமை சொல்கிறதுன்னா சொல்கிறதுக்கு எங்களுக்கு தகுதி இல்லை. ஏன்னா அம்மாவோட பெருமை சொல்கிறதுக்கு நாங்களாம் வந்து சின்ன குழந்தைங்க மாதிரி. அவங்களுடைய அருமையெல்லாம் வந்து ஆண்டாண்ட மன்னர்கள் காலத்தில், அந்த காலத்தில் இப்போ சேர சோழ பாண்டிய மன்னர்கள்லாம் வாழ்ந்த காலத்திலேயே அவங்களுக்கு தெரியும் அம்மாவோட அருமையெல்லாம். அன்றைக்கெல்லாம் மண்டிட்டு அம்மாட்ட வந்து வரங்கேட்டு ஒரு போர்க்களத்துக்கு போனால் கூட அம்மா வந்து பார்த்துட்டு அம்மாட்ட வந்து கும்பிட்டுட்டு போனால் அந்த போர்க்களத்தில் கூட வெற்றி உண்டாகுன்னு சொல்லிட்டு ஐதீக முறையில் வந்து மன்னர்கள் இந்த காலத்திலேயே அதுக்கு தான் கோட்டை மாரியம்மன் அம்மாவுக்கு வந்து பேர் வந்த காரணமே. சேலம் பிறக்காத்துக்கு முன்னே வச்சுட்டு அப்போ தான் உங்களுக்கு. ஆனால் அம்மாவுக்கு வந்து எந்த ஒரு சின்ன ஒரு பிரச்சனைனாலும் சரி அம்மா வந்து நிறைவேற்றி கொடுத்துரும் அப்படி. ஏன்னா அது அம்மாவுடைய மகிமை சொல்லணும்னா இப்போ எனக்கு ஒரு 6 மாதம் வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு. மாத்திரை மருந்து எதுவுமே முழுங்கலை. ஆனால் உண்மை வீட்டுக்கு வந்து என்னை ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு எனக்கு நல்லது பண்ணிட்டு போனோம். அப்படி அம்மாவுடைய இதே உண்மையான இது நிகழ்ச்சி பொய்யெல்லாம் கிடையாது. அவ்வளோ ஒரு சொல்லப்போனால் ரொம்ப சொல்கிறதுக்கு வாய் வரல. அதனால் அம்மாவோட பெருமையெல்லாம் வந்து ரொம்ப ஆதி காலத்திலிருந்து சேலம் மக்கள் மட்டும் இல்லை, தமிழ்நாடு இருக்கிற எல்லாத்துக்குமே சேலம் கோட்டை மாரியம்மன்னா எல்லாத்துக்குமே ஒரு ஃபேமஸ். எப்படி சமயபுரம் அம்மன், பண்ணாரி அம்மன், திருவேற்காடு அம்மன் மாதிரி சேலத்திலே கோட்டை மாரியம்மனும் ஒரு சக்தி வாய்ந்த பெருமை வாய்ந்த அம்மன். இன்றைக்கி எல்லாம் எடுத்து கட்டிட்டு செஞ்சுட்டு இருக்கிறாங்க கோயில் திருப்பணியெல்லாம். நல்லபடியாக முடிஞ்சு அடுத்த வருஷம்லாம் நல்ல ஃபேமஸாக இன்னும் மக்கள்லாம் 7 பட்டியிலிருந்து மக்கள் வருவாங்க. சேலம் இந்த ஊரில் வந்து அம்மாவுக்கு வந்து பூச்சாட்டி பூ போட்டு 7 பட்டியிலுமே வந்து பூ சாட்டுவாங்க. அந்த அளவுக்குலாம் வந்து அம்மாவோட பெருமை வந்து நிறைய அதிகமாக இருக்குது. எங்களுக்கு சொந்த வீடுங்கிறது கிடையாது. நாங்கள் ஒரு சொந்த வீடு கட்டணும்னு ஆசைப்பட்டு கட்டினோம். அது வந்து நம்ம ஒரு பையன் மேலே இருந்து உழுவுற மாதிரி இருந்தது. அது வந்து உளுந்துடுச்சு. நாங்கள் கட்டுவோமா மாட்டோமோன்னு வந்து இங்கே உட்காந்து அழுது இந்த சொந்த வீடு எனக்கு வேணும்னு. ஆனால் அந்த அம்மா அப்படியே காப்பாற்றி எனக்கு கட்டி கொடுத்தது. இது வரைக்கும் நான் இப்போ சொந்த வீட்டில் தான் சார் இருக்கிறேன். எனக்கு இந்த எது கும்பிட்டாலும் இந்த கடவுள் எனக்கு நல்லது தான் செய்யணும். கோட்டை மாரியம்மன் கோயில் சிறப்பு வாய்ந்தது. வந்து நம்ம எதை சொன்னாலும் நிறைவேற்றி கொடுக்குற அம்மன். எனக்கு தெரிஞ்சது அவ்வளோதான் சார். ஆனால் நல்லா காப்பாற்றும். நாங்கள் கூலிக்காரங்க தான், ஒன்றும் இல்லாதவங்க தான். ஆனால் இங்கே வந்து சொல்லி
அம்மனுக்கு உகந்த ஆடி மாத சிறப்பு நிகழ்ச்சியில் இன்று சேலம் கோட்டை பெரியமாரியம்மன் திருக்கோவிலின் அருமை பெருமைகளை தரிசித்தோம். நாளை வேறொரு பிரசித்தி பெற்ற அம்மன் கோவிலை தரிசிப்போம். வணக்கம்.